தல அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான ட்ரெய்லர் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அந்த டைரக்டர் ஏற்கனவே மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை எடுத்தார். பழைய பாடல்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சிறந்த கதையை சூப்பராக திரைக்கதையாக வடிவமைச்சு அதில் நல்ல பெஸ்ட்டான வசனங்களை வைக்கிறதுல ஆதிக் ரவிச்சந்திரனை அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஆள் இல்லை. ஒரு பீரியடில் எப்படி லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்த படங்களை வெற்றி படமாக மாற்றினாரோ அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அடுத்த வெற்றி படமாக நிச்சயமாக இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறது இருக்கும். இதில் பெரிய நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்க. அதில் டாப் மோஸ்ட் தலை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒன் அண்ட் ஒன்லி தலை அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். இவருடைய ரசிகர்களுக்கு ஏப்ரல் 10 ஒரு பெரிய விருந்து ஒன்று காத்திருக்கு. அதற்கான உதாரணம் தான் இந்த ஃபோட்டோ. அடுத்ததாக இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம் 1966 ஒரு படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேப் போட்டுக்கிட்டு நம்ம பழைய ஜெய்சங்கர் படம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கவுபாய் செட்டப்பில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. 1967 ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு 1968 ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட படம் தான் இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம். அந்த படத்தினுடைய டைட்டிலை தான் இப்போ இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் படம் சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. எப்படி இந்த ஆண்டனி அப்படிங்கிற கேரக்டரை வச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் சூப்பராக எடுத்திருந்தாரோ எஸ்.ஏ. சூர்யாவையும் விஷாலையும் வச்சு அதே மாதிரியான ஒரு மாசான ஒரு படமாக இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறது இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓப்பனிங் ட்ரெய்லருடைய ஓப்பனிங்லேயே பட்டைய கலப்பக்கூடிய வகையில் அர்ஜுன் தாஸ் அவருக்கான ஒரு பெரிய பிரேக்கிங் படமாக இது நிச்சயமாக இருக்கும். ஒரு டேர்னிங் பாயிண்ட், லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்கும் இருக்கும். விக்ரமுக்கு எப்படி 40வது வயசில் சேது அப்படிங்கிற படம் ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்ததோ அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த படம் இந்த அர்ஜுன் தாஸ் அப்படிங்கிற நபருக்கு லைஃப் டைமில் ஒரு பெரிய அவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், அடுத்ததாக திரையில் அவர் பெரிய அளவிலான ஒரு வில்லனாக அவருடைய வாய்ஸு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாய்ஸ் இந்த படத்துலையும் எதிரொலிச்சிருக்கு. கிட்டத்தட்ட தலைக்கு நிகராக ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸை கொடுத்துருக்கக்கூடியவர் தான் இந்த அர்ஜுன் தாஸ். அதை போக போக நம்ம பார்க்கும்போதே தெரியும். இதில் இந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே அவருடைய கெத்தான அந்த பார்வையில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது கவர்ந்து இழுத்தது ட்ரெய்லரில். அடுத்ததாக இந்த படம் பேபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலுடைய காட்சியை காமிக்கிறாங்க. இந்த பேபல் அப்படிங்கிற வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழப்பம் அப்படிங்கிற வார்த்தை. நீங்கள் அந்த பேபல் அப்படின்னு சொல்லிட்டு 2006 ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதை மையப்படுத்தி அவங்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஸ்பெயினுடைய கடற்கரையில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு படக்குழு சார்பாக. இப்போ இந்த பேபல் அப்படிங்கிற அந்த கப்பலுக்குள்ளே எதுக்காக இந்த காட்சிகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா படத்தினுடைய கதை இந்த பேபல் கப்பலுக்குள்ளே தான் நகருது. இதுக்குள்ளே தான் வில்லன் அர்ஜுன் தாஸ் இருக்கார். அதை ஊர்ஜினப்படுத்தக்கூடிய வகையில் அர்ஜுன் தாஸ் பெண்களோடு எப்படி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அப்படிங்கிறது ட்ரெண்டாச்சோ ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த படத்தில் இந்த பழைய பாடல்களும் லோகேஷ் கனகராஜ் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒத்த ரூபா தாரேன் அப்படிங்கிற பாட்டுக்கு பழைய பாட்டுக்கு இந்த பெண்கள்லாம் நாக்கை கடிச்சிட்டு ஆடக்கூடிய காட்சிகளும் ரொம்ப பெரிய அளவில் ட்ரெய்லரில் வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு புறம் இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ட்ரெய்லரில் த்ரிஷாவினுடைய ஃபேஸை காமிக்கிறாங்க. ஸோ படத்தில் த்ரிஷா இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தாண்டி ஒரே ஒரு வசனம் ஒன்று வச்சுருப்பாங்க. என்னுடைய அப்பாவையும் கார்லேருந்து தள்ளி விட்டவன் அவன் தான், அவன் எந்த அளவுக்கு வில்லனாக இருப்பான் அப்படின்னு பார்த்துக்கோ. காதலியினுடைய தந்தையவே கழுத்தை பிடிச்சி காருக்குள்ளேருந்து வெளியில் தள்ளி விட்றானா அவன் பெரிய வில்லன் பாவன் அப்படிங்கிற மாதிரி வேற ஒருத்தவங்கள்ட்ட அர்ஜுனை தலையை பற்றிய அஜித்தை பற்றிய ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த காட்சியும் இடம்பெற்றிருக்கும். இந்த நபரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுனில் ஒவ்வொரு படத்துலையுமே ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டராக இருக்கும். கதையை வேறொரு களத்தில் களமாடுவதற்கான பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுல சுனிலுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அடுத்ததாக பார்க்கும்போது பிரசன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு ஸ்னேகாவினுடைய கணவன் இப்போது படத்துலையும் வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்னேகாவும் இப்போ படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரசன்னாவினுடைய ரோல் அப்படிங்கிறது மிஸ்கினுடைய படத்தில் ஒரு பெரிய வில்லன் கெட்டப்பில் சூப்பராக கலக்கியிருப்பார். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இந்த படத்துலையும் ஒரு சிறந்த ஒரு வில்லன் கதாபாத்திரமாக ஒரு சைடு வில்லன் கதாபாத்திரமாக இந்த படத்தில் நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறது இவருடைய தோற்றத்தை வச்சு தெரியுது. அடுத்ததாக பார்க்கும்போது ஜாக்கி ஷ்ராஃப்
இவருடைய படங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு கதாபாத்திரத்துக்கு சொந்தக்காரர். இவரை ஃப்ரேமில் பார்க்கும்போதே ஒரு நடுக்கம் இருக்கும். அந்த ஃப்ரேமை விட்டு வேற எந்த பொருளையுமே பார்க்க வைக்காமல் இவரை மட்டுமே பார்க்க வைக்கிறதுல ஒரு கைதேர்ந்த ஒரு ஆக்டர். எப்படி வந்து பிகில் படத்தில் வந்து விஜய்க்கும் இவருக்கும் இடையில நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஹாட்டான ஒரு டாப்பிக்காக மாறிச்சோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் அஜித்துக்கு இணையாக பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நிச்சயமாக இவர் இருப்பாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டாவது, இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. உங்களுக்கே தெரியும் இவர் யார் அப்படின்னு, இவரை பற்றி அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை. இந்த காட்சி எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பையனை கடத்திட்டாங்க. அந்த பையனுடைய அப்பா அந்த பையனை மீட்கிறதுக்கு குட்டாக இருக்கிறவர் பேடாக மாறுறாரா இல்லை அக்லியாக மாறி இவங்களெல்லாம் வேட்டையாடுறாரா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை. வேற ஒன்றும் பெருசாக இல்லை. பட் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்திருப்பார். ஸோ மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தில் வந்து சூப்பராக வந்து தன்னுடைய பையனுக்காக அப்பா மறுபடியும் வரக்கூடிய காட்சி டைம் ட்ராவல் பண்ணி, அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து கதையை வந்து திரைக்கதையோடு நகற்றுறதுக்கு ஒரு பெரிய வேலை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட கேரக்டர்களை வந்து உள்ளே வச்சுருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. ஐ ஜஸ்ட் லுக்ட் அப் யுவர் ஹிஸ்ட்ரி. உன்னுடைய ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தேன், உன்னுடைய பழைய வரலாறுகளை பார்க்கும்போது இப்போ தான் யார் தலைக்கிட்ட அவர் சொல்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெறும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பழைய பில்லா படத்தினுடைய ஃபோட்டோவெல்லாம் வந்து எடுத்து வச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ பழைய படங்களுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்குங்கிறதுல ஒரு பாடல்களும் சரி காட்சிகளும் சரி இது உறுதிப்படுத்தி இருக்கு. ஸோ ரொம்ப ரசிகர்கள் ரசித்த படங்களுடைய தொகுப்பாக நிச்சயமாக இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறது இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டாவது, பில்லா படத்தினுடைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது அர்ஜுன் தாஸ் அதை பார்த்துட்டு ரொம்ப மோசமான நீ வில்லனாக இருப்ப போலையே, ஆனால் இந்த படத்தில் நான் தாண்டா வில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் இடம்பெறும். அதுக்கு தலை அஜித் வந்து சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை கொஞ்சக்கூடிய வகையில் அவர் வந்து அர்ஜுன் தாஸை வந்து பேசக்கூடிய காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு இந்த பிக்சர்லாம் வந்து ரொம்ப 90s கிட்ஸினுடைய மாசான பிக்சர்ஸ். இதெல்லாம் அமர்கலம் படத்தில் அஜித் வந்து செயின் போட்டிருப்பார். கடைசி சீனில் வரைக்கும் வந்து அந்த செயினை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறக்கூடிய வகையில் அந்த செயினை அவர் எதுக்காக போட்டிருக்காரு, ஸ்டைலுக்காக மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுத்து விட்டு மறுபடியும் வந்து கையில் சுற்றிட்டு வந்து பஞ்ச் பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாமே அந்த பீரியடில் வந்து ஷாலினியை தூக்கிட்டு போகும்போது மாசான சீனாக இருக்கும் அமர்கலம் படத்தில். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் இருக்கும். ஸோ ஜிவி இந்த படத்தில் வந்து சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா தெளிவாக தெரியுது படத்தினுடைய காட்சிகளை பார்க்கும்போதே. இன்னொரு புறம் அப்படின்னா இந்த சீனில் வந்து கொஞ்சம் பாருங்கள், அஜித்தினுடைய தோற்றத்தை ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பழைய அஜித்தா மாறி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். 90s எப்படி வந்து அஜித்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ, அமெரிக்கன் படம் வந்தப்போ ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடினாங்க, இப்போவும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்த அஜித், ஒரு 30 வயதில் பார்த்த அஜித்தை வந்து மறுபடியும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து நிறையா டீஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியுது. அஜித்தினுடைய நிகழ்கால தோற்றம் என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் இப்போ டீஏஜிங் முறையில் அஜித்தை வந்து பழைய முறையில் காண்பிச்சிருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த படத்தில் அரங்கியிருக்கு. அதுவும் ட்ரெய்லரில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்பெயினில் எடுக்கப்பட்ட காட்சி அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. காரணம் என்னென்னா எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அது போலீஸ் அப்படிங்கிற வார்த்தை தான். போலீஸ் அப்படிங்கிறது காமன் வேர்டு. அந்த போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வெவ்வேறு வடிவங்களில் எழுதுவாங்க ஒவ்வொரு நாட்டிலையுமே எழுத்து முறைகள் அடிப்படையில். அந்த வகையில் இதை செக் பண்ணி பார்க்கும்போது இது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தான் இது. அங்கே வந்து பொலிசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஃபோட்டோ வந்து எழுத்துக்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்பெயினில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்பெயினில் வச்சு தான் இந்த படத்தினுடைய காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸினுடைய வில்லத்தனத்தையும் அவருடைய ஹேர் ஸ்டைலில் இருந்து ஹேருக்கு கலர் அடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு வில்லன் வந்து இந்த படத்தில் இவரை தவிர வேறு யாரும் வில்லனாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சைடு ஆக்ட்ரஸாக வந்து ஏகப்பட்ட பேரை காண்பிச்சிருக்காங்க. ஆனால் மெயினான வில்லனாக கண்டிப்பாக அர்ஜுன் தாஸ் தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் அந்த காட்சி. ரெண்டாவது, இதில் அஜித்தினுடைய அந்த தோற்றம், அவர் ஒரு டாப் ஆங்கிளில் வந்து அஜித்தை வந்து காண்பிச்ச அந்த காட்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ட்ரெய்லரில் ஒரு பெரிய எரும மாட்டினுடைய கொம்புகளுக்கு நடுவில் வந்து அஜித்தை வந்து அப்படியே நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ காட்டில் வந்து எருமையினுடைய செயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமே வேட்டையாடினா கூட அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த எருமையினுடைய குணமாக இருக்கும். அந்த வகையில் காடே அதிரக்கூடிய வகையில் எருமையினுடைய ஃபைட்டுங்கிறது சிங்கத்தையே சாகடிச்சிடும். அதே நேரத்தில் அவர் நிற்கக்கூடிய ஸ்டைலை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிங்கம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை.
இன்னொரு புறம் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள அஜித்தை வந்து காண்பிக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் முகமுடி போட்டு இருக்காங்க. இந்த பையனுடைய பேர் வந்து உண்மையான பேர் வந்து நஸ்லின். இவரை தான் வந்து இந்த படத்தில் வந்து தல அஜித்துக்கான பையனாக காண்பிச்சிருக்காங்க. நிஜமாவே தல அஜித்துக்கு வந்து உண்மையாகவே ஒரு பையன் இருக்கான். கார் ரேஸில் வந்து அஜித் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான காட்சிகள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மையப்படுத்தி ஒரு சென்டிமெண்டலாக ரியலாகவே அஜித்துக்கு ஒரு பையன் இருந்து அந்த பையன் வந்து கடத்தப்பட்டது அப்படின்னா அஜித்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கோபம் வந்து அவர் நேரடியாக போய் அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவாரோ அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அந்த இடத்துல ஃபைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது காண்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த கார் ரேஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து சீன்லாம் வந்து வச்சுருக்காங்க ட்ரெய்லரில். அதுவும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இந்த ட்ரெய்லர் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அஜித்தினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பராக வந்து இந்த ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அஜித் பேசக்கூடிய டயலாக் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். அதாவது நான் குட்டாக இருக்கணுமா, பேடாக இருக்கணுமா, அக்லியாக இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து என் பையனுடைய ஏன்னா தூக்கிட்டு போயிட்டேன், அதற்கு பிறகு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் முடிவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய காட்சியாக இருந்துச்சு. இதுவும் ரொம்ப சூப்பராக அந்த திரைக்கதையில் அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் காண்பித்த காட்சி அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். அடுத்ததாக இந்த மனுஷனுடைய என்ட்ரிக்கு பிறகு ஒரு பெரிய மியூசிக் சேஞ்ச் ஓவர் வந்து இந்த படத்தில் காண்பிச்சாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ஒரு டைகர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக இவருடைய அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய காடை அதிரக்கூடிய வகையில் அந்த ட்ரெய்லரில் காண்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக யோகி பாபினுடைய என்ட்ரி, தலை வர்றாரு வழிவிடுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை தான். ஆனால் இது எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டால் புதுசாக வரக்கூடிய எந்த ஒரு படமுமே இப்போதைக்கு விஜயும் கிடையாது ஃபீல்டில். அப்போது யார் அஜித்தை வழிமறித்து நிற்கிறான்னு பார்த்தா இப்போதைக்கு அஜித்தை வழிமறித்து யாருமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு தோற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா கமலுடைய பாணி வேறு, அஜித்தினுடைய பாணி வேறு, விஜயினுடைய பாணி வேறு. இப்போ இவங்கெல்லாம் ஃபீல்டுலே இல்லை. ரஜினி தனியாக வந்து கூலி படம் வந்து அடுத்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு போட்டி அப்படிங்கிறது அஜித்துக்கு யாருமே கிடையாது. அவர் மட்டும் தனியாக வந்து ஒரு ட்ராக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் எதை வலியுறுத்தி இந்த வார்த்தைகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை. அடுத்ததாக எப்பயும் போல் தலையையும் காரையும் பிரிக்கவே முடியாது. கார் இல்லாத சீனில் தலையும் இருக்க மாட்டார். ஆனால் காரை இல்லாட்டி கூட தலை அஜித் வந்து நடந்து வந்தார் அப்படின்னா அந்த நடைக்கே பெரிய ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. அந்த வகையில் வந்து காரையும் இருக்குது இந்த இடத்துல, அஜித் இருக்கார், அவருடைய நடையும் இந்த இடத்துல காண்பிச்சிருக்காங்க. இது ஒரு மாசான ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய ஒரு மாசான சீன் தான் இது. ஸோ கார்லேயே ஃபைட் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறும். அதற்கு பிறகு வந்து கடைசியாக இந்த படத்தில் வர மாதிரி தான் ஒரு இது வந்து என்னுடைய ஃபக்கிங் கேம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அர்ஜுன் தாஸ். ஆனால் அதில் தலை அஜித் வந்து இருங்க பாய் அப்படிங்கிற வார்த்தை சூப்பராக வந்து பயன்படுத்தியிருப்பார். 10 கிலோ கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் ஒரு வார்த்தை வரும், அதற்கான பதில் தான் இருங்க பாய்னு ரொம்ப சாதாரணமாக வந்து அஜித் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது மாசான சீனாக தான் எல்லாமே இருக்குது. எதுவுமே வந்து சாதாரண ஒரு சீனு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே அஜித்தினுடைய படம் ரிலீஸ் ஆகியிருந்தப்போ அட்டகாசம் படத்தில் கூட ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு இது கிடையாது, எப்படி சொல்கிறது ஃபைட் சீன்லாம் பெரிய அளவில் இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீனுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் ட்ரெய்லர் உணர்த்தக்கூடிய காட்சிகளாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்து அஜித்தினுடைய கடைசி ஃப்ரேமில் கூட அவர் இந்த ஹிந்திக்காரங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கார்டோட 16 நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சீனில் அவர் சூப்பராக வந்து ஒரு காமெடி பண்ணுற மாதிரியான விஷயங்களை காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கடைசியாக அஜித்தினுடைய அந்த ஃப்ரேமை காமிச்சு அஜித் குமார் அப்படிங்கிற அந்த போஸ்டருக்கு கைதட்டல்கள் நிச்சயமாக தேட்டரில் பறக்கும். அதில் விசில் சத்தமும் கூடுதலாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்படி வந்து சிஎஸ்கேக்கு தோனியோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அஜித்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. அந்த ஃபேன்ஸ் கிளப்புக்கான பெரிய விருந்தாக நிச்சயமாக இந்த ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கடைசியில் இந்த படத்தில் அஜித் குட்டா பேடா இல்லை அக்லியா அப்படின்னு கேட்டால் ஐம் அ பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்காரு. ஆனால் பேடாக இருக்கிறவரை ரொம்ப பெரிய அளவில் அக்லியாக கடைசியில் படத்தில் காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா அக்லினா ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை கடைசியில் வந்து ஒரு பெரிய வில்லனுக்கெல்லாம் வில்லனா வந்து கண்டிப்பாக அஜித்தை வந்து காண்பிக்க போகிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது.
விஷாலையே அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி காமிச்சவர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஆனால் இப்படி ஒரு ஹீரோ கிடச்சாரு அப்படின்னா அதை சும்மா விட்டுருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணலை, வச்சு செஞ்சுருப்பார் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. கடைசியாக சிம்ரனையும் வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. சிம்ரனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டரில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான், கேங்ஸ்டராக மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் பழசுலையே வந்து அஜித்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியான காட்சிகள் தான் கடைசியில் இவங்கள காமிக்கும்போது புரியுது. இவங்கள சொல்லும்போது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, வாலி படத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துது. கடைசியாக இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை சொல்லி முடிச்சுக்கலாம். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி. டிக்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன். உங்களுக்கும் தேட்டரில் டிக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே வந்து நிறைய இடத்துல வந்து தேட்டரில் இந்த படத்துக்கான முன்பதிவெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போயே புக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தீபாவளி பொங்கல் டயத்தில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போது சத்தமே இல்லாமல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது மிகப்பெரிய திருவிழாவாக தான் அஜித்தினுடைய ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளையும் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.